ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கரு கரு கருன்னு இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே தாறு மாதிரி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பரான அருமையான இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க இது. எந்த அளவுக்கு நல்லா கரு கரு கருன்னு இருக்குது பாருங்களேன். செம்மையா தட்டில் எல்லாம் அப்படி பிடிச்சி போயிருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை இது. வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் என் வீடியோ எப்படி போட்டிருக்கிறத அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் என்ன எடுத்திருக்கேன்னா கிராம்பு தாங்க எடுத்திருக்கேன். நான் ஒரு கைப்பிடி அளவுக்குள்ள அதோட பாதி தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது என்ன எடுத்திருக்கேன்னா வெந்தயம் தாங்க நான் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேங்க. இந்த 2 பொருளை வச்சு தாங்க சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை. நான் அடுத்து என்ன எடுத்திருக்கேன்னா கருவேப்பிலை தாங்க எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை, நல்லா காய வச்ச கருவேப்பிலையை நான் எடுத்திருக்கேன். அதோட நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா வெந்தயம் தாங்க. தேவையான அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். அடுத்தது கிராம்பு தாங்க எடுத்திருக்கேன். கிராம்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க. நான் எல்லாத்தையும் போடலை. நான் ஒரு 10-20 தான் எடுத்திருக்கேன். நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் அந்த பொருள்லாம் எடுத்துக்கலாம். அது அப்படியே 1-2 நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், 1-2 தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப இதுவாகவும் இல்லை, சக்கையாக நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப பொடி பண்ணக்கூடாது, ஏன்னா வறுக்கிறதுனால 1-2 தான் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம். இரும்பு கடாயை எடுத்துகிட்டு நான் தேவையான அளவுக்கு கருஞ்சீரகம் தாங்க நான் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் கருஞ்சீரகம். முடிக்கு தகுந்தாப்பில் எந்த பொருளாக இருந்தாலும் முடிக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்குங்க. முடி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பொருள் எடுத்துக்குங்க. நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்குங்க. நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இதை கருஞ்சீரகம் கருகிறது தெரியாது, வாசனையை வச்சு தான் நம்ம கரெக்டாக இது பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம அதில் போட்டுக்கலாம். அந்த 1-2 அரைச்சி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்து நம்ம இதையும் சேர்த்து நல்லா கருன்னு நல்லா வறுத்து எடுக்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக செஞ்சால் தான் நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும், அருமையாக கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு சூப்பராக ஹேர் டை உடனே செஞ்சுக்கலாம். அவசரத்துக்கு கோயிலுக்கோ கல்யாணத்துக்கோ விசேஷத்துக்கோ போகணுன்னா உடனே இதை கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம உடனே செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக நல்லா கருன்னு. நம்ம எப்போதுமே எந்த ஹேர் டை பண்ணாலும் இரும்பு கடாயில் தான் பண்ணணும். அவ்வளோ நல்லது. இரும்பு கடாயில் பண்ணுறது அவ்வளோ நல்லது. அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதை இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. அந்த கருகிற வாடை வரணும், கணு வர அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருப்பாருங்க, நல்லா கருன்னு வறுத்து எடுத்தாச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அது கொட்டி கொஞ்சம் ஆறட்டும். ஏன்னா இரும்பு கடாயில் சீக்கிரம் ஆறாது. அதனால தான் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஒரு தவணைக்கு 2 தவணை நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிருங்க. சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க இது. இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆற விட்டாச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அதை நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா ஒரு தவணைக்கு 2 தவணை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நல்லா கொட்டியாச்சு. இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் எப்படி வீடியோ போட்டிருந்தா உங்களுக்கு தெரியும். அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அப்படியே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, நைஸாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்களேன், செம்மையாக. வெறும் பொடி மட்டுமே உங்களுக்கு போதும்.
வெறும் பொடியை வச்சு கூட நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா கருன்னு இருக்குது பாருங்களேன். நல்லா நைஸாக அரைச்சும் கையை விட்டு போகவே இல்லை. பொடியாக கூட நான் அடுத்தது ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னா, ஒரு பவுலில் தண்ணி, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து பாருங்கள், வெறும் பொடியை தொட்டு தாங்க கையை கழுவுறேன். கையில் உள்ள அந்த கருப்பு போகவே இல்லை பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எப்படி கை கழுவியுமே அந்த பவுட்ரு உள்ள அந்த கருப்பு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்களேன். செம்மையாக அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு தாங்க நான் பண்ணியிருக்கேன். அதை நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. முடி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கங்க. நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கங்க. தேவையான அளவுக்கு நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை வந்து நான் என்னென்னா ஒரு டப்பாவில் நாங்கள் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இதை வந்து நாங்கள் அவசரத்துக்கு இதை எடுத்து நாங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிப்போம். ஒரு டப்பாவில் நாங்கள் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, இந்த டப்பாவில் தான் இதை அப்படியே அரைச்சதை மிச்ச மீதியை அதில் போட்டு வச்சுருந்து எங்களுக்கு தேவை அப்பப்போ நாங்கள் இதை எடுத்து அப்ளை பண்ணிக்குவோம். ஒரு டப்பாவில் கொட்டி அவ்வளோதாங்க. இது நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா, நம்ம அப்பப்போ அவசரத்துக்கு வேணும், வெள்ளை முடியலாம் அங்கங்கே தெரியுது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னா இது உடனே நாங்கள் ரெடி பண்ணி உடனே தலையில் போட்டு நாங்கள் சரி பண்ணிக்குவோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து நிறையா தான் பண்ணுவோம். எடுத்து வச்சுருந்த பவுலில் இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுக்க 2 ஸ்பூன் தாங்க நான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். செம்மையாகலாம் கருன்னு இருக்குது. இதில் வந்து நான் என்ன போட போகிறேன்னா, இன்னும் ஒரு பொருள் தாங்க அதில் போட போகிறேன். நான் ஒரு பொருள் தாங்க அதில் போட போகிறேன். அது என்னன்றதை கடுகு எண்ணெய் தாங்க நான் போட போகிறேன். கடுகு எண்ணெய் அவ்வளோ நல்லது, நல்ல குளிர்ச்சியான எண்ணெய்ங்க இது. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, கடுகு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். கடுகு எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு நல்லா கருன்னு பிடிச்சிருக்கு பாருங்கள். பொடியே அந்த அளவுக்கு போகாமல் இருக்குன்னா இதை வந்து ஆயில் தடவி நம்ம நல்லா குளிச்சுட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இதை தடவி விட்டு தலையை சீவி பாருங்கள். ஒரு முடி கூட வெள்ளை முடி தெரியவே தெரியாது. இதை வாரத்தில் 2 முறை, மாதத்துக்கு 1 முறை போட்டாலே சூப்பராக நமக்கு வெள்ளை முடி தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல கலர், நல்ல பிளாக், நல்லா தாறு மாதிரி இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. செம்மையாக நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். அருமையான கலருங்க இது. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இதை நான் அப்படியே தட்டில் ஊற்றி பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். நல்லா நைஸாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிருக்கோம். நல்லா பக்குவமாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். தட்டில் அப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். செம்மையாக பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், செம்மையாக அருமையான தாறு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சூப்பரான ஹேர் டை வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்களும் கடையில் வாங்கி செய்யாமல் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஹேர் டை பண்ணி பாருங்கள். அவசரத்துக்கு டக்குன்னு 1 செகண்டில் பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு. இங்கே பாருங்கள், எப்படி பிடிச்சிருக்கு பாருங்களேன். செம்மையாக அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக அருமையான கலருங்க அது. நல்ல கலர் பிடிச்சிருக்கு பாருங்கள். கருன்னு இருக்குது. பாருங்கள், கையில் பாருங்கள், நல்லா கருன்னு இருக்குது. பொடி மட்டுமே நான் அவ்வளோ இதுவாக இருக்குன்னா அப்போ இதை எண்ணெய் கலந்து தலையில் போட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா இதை தடவி விட்டு நல்லா சீவிடுங்க. சீவனுக்கு 1 முடி கூட வெள்ளை முடி தெரியவே தெரியாது. நம்ம அவசரத்துக்கு போனால் இதே டக்குன்னு 1 செகண்டில் இதை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை இது. இங்கே பாருங்கள், எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். நல்லா கருன்னு இருக்குது. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். செம்மையாக பிடிச்சிருக்கு பாருங்கள். என் கை ஃபுல்லாகவே நான் இது பண்ணிட்டேன். கை ஃபுல்லாகவே தடவிட்டேன். எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி செஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் எப்படி வீடியோ போட்டிருக்கிறத அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.
இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது, அருமையான கலருங்க அது, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்றா இருக்குது பாருங்கள், தட்டிலே அவ்வளோ இருக்குது பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள்.